வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சீரியல் நடிகையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திடீர் மயக்கம், இதயம் வேலை செய்யலை, தன்னையே மறந்து பிரபல சீரியல் நடிகை. தற்போதைய நிலை என்ன? வாங்க அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிரபல நடிகை காரில் தனது கலை பயணத்தை விஜேவாக தொடங்கி சின்னத்திரை தொடர்கள் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவங்க. ஒரு நாள் அவங்களுக்கு எதிர்பாராத விதமாக வலிப்பு ஏற்பட்டு இதனால் தான் அவங்களுடைய நினைவுகளை இழந்தாங்களாம். சின்னத்திரை உலகில் துள்ளலான பேச்சும் இயல்பான நடிப்பும் கொண்ட முகம் என்றால் அது நடிகை கரோலின். விஜேவாக தனது பயணத்தை தொடங்கி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தாங்க. ஆனால் ஒரு கலைஞனின் வாழ்க்கையில எதிர்பார்த்திருப்போம் எப்போதுமே வேண்டுமானால் நிகழலாம். கரோலினுடைய வாழ்க்கை அப்போது இருண்ட காலமாக வந்தது. அது வெளிப்புடன் தொடங்கியது. அண்மையில் பிரபல யூடியூப் சேனலுக்கு பங்கேற்ற நடிகை கரோலின் தனது வாழ்க்கை அனுபவங்கள் குறித்து தனக்கு ஏற்பட்ட மருத்துவ அவசர நிலை குறித்தும் பகிர்ந்திருக்கிறாங்க. வழக்கமான படப்பிடிப்பு, உற்சாகமான சூழல் எல்லாம் இயல்பாக இருந்த ஒரே நாளில் திடீரென வலிப்பு ஏற்பட்டது. தன்னையே மறந்து சுயநினைவு இழந்து இது சாதாரணமான நிகழ்வு அல்ல என்பதை உணர்ந்த என் குடும்பத்தினர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று நிலைமையின் தீவிரத்தை கண்ட மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்கு ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு மாற்ற மதித்திருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் வலிப்புக்கான காரணம் என்ன என்பதை மருத்துவர்களாலும் உறுதியாக கூற முடியவில்லை. இது குடும்பத்தினரை மேலும் அச்சத்தில் ஆழ்த்தியது என்று கரோலின் தெரிவித்திருக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு கண் விழித்த போது உடல்நலம் தேறியிருந்தாங்க. ஆனால் நினைவுகளை இழந்தாங்க. கலைஞருக்கும் அவனுடைய நினைவின் ஆதாரம் அதுவே அடையாளம். ஆனால் எனக்கு எதுவும் இல்லை. புதிய நினைவில்லாத வாழ்க்கை எதிர்கொள்வது பெரும் சவாலாக இருந்த வலிப்புகள் காரணமாக என்ன என்பது இன்றும் புரியாத புதிராக இருக்கிறது என்று கரோலின் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த துயரமான காலகட்டத்தில் குடும்பத்தினர் எனக்கு அரணாக நின்றாங்க. இவங்களை தவிர சின்னத்திரை உலகில் சில நம்பிக்கையின் கரமாக இருந்தாங்க. சக கலைஞரை அழைத்து வெறும் ஆறுதல் மட்டுமல்லாமல் மீண்டும் அவங்க தனது பாதையில் பயணிக்க முடியும் என நம்பிக்கை தான் சொல்லியிருந்தாங்க. இன்று கரோலின் மெதுவாக உடல்நலம் தேடி வராங்க. நடிப்புதான் அவங்க உயிர் மூச்சு. அவரது கனவு வீட்டிலேயே இருப்பது அவருக்கு மிகவும் கடினமாக இருக்கும். மீண்டும் வேலை செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாக தெரிவித்திருக்காங்க. திடீரென ஏற்பாடு தடைகள் கலைஞனின் பயணத்தை நிறுத்தாது. மாறாக அது அவமான வலிமையாக கனவுகளின் மீதான பற்றையும் அதிகரிக்கும் என நினைவுற்றிருக்கிறாங்க. இந்த செய்தி சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நான் இறந்து போயிட்டதாக நிறைய வதந்திகள் சோசியல் மீடியாவில் பரவினாங்க. அதெல்லாம் முற்றிலும் வதந்தி என அவங்களே அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.